Yeah, this is Venkat for venkatfin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan பண்ணணும்னா நம்பர் venkatfin.com இருக்கும். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். தயவுசெய்து ரேண்டமாக மெசேஜோ காலோ மாத்திரம் பண்ணாதீங்க. எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, மன்னிச்சுக்குங்க. ஓகே, ஹேவிங் செட் தட், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஓவரால் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும், ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணணும்னா என்னன்னா, யூ கேன் கோ டு ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டாட் இன், இந்த 3வது சைட்டு. அது பாருங்க, அது உங்களுக்கு ஓகேவா இருந்தால் மாத்திரம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அந்த கன்சல்டிங் ஃபீ. அண்ட் தட் இஸ் ஆக்சுவலி ஒன் செஷன், அதையும் நான் சொல்லிடுறேன் இனிமேல். ஓகே, ஹேவிங் செட் தட், நான் ஆரம்பத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு ஏஜென்ட்டாக சேர்ந்தேன். எனக்கு அப்புறம் யூடியூபையும் ஹெல்த் இன்சூரன்ஸும் மிக்ஸ் பண்ணுறதுனால எனக்கு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் பயந்து போயிட்டு இதை வந்து நம்ம கன்சல்டிங் மாதிரி பண்ணிக்கோன்னு அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த கன்சல்டிங் பண்ண ஆரம்பிச்சது. அப்போ எங்கிட்ட பேசிட்டு ஆன்லைனில் வாங்குவாங்க, எங்கிட்ட பேசிட்டு எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட காமிஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வாங்குவாங்க. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ வெரி சின்சியர். ஹேவிங் செட் தட், டேர்ம் இன்சூரன்ஸுக்கு தேங்க்ஃபுல்லி பை காட்ஸ் கிரேஸ் அதையாவது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுனால தான், அதுலேயுமே எனக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு நல்ல ரேப்போ இருந்தால் மாத்திரம் நான் இஷ்யூ பண்ணுவேன். அப்படி ஒரு 75 பேருன்ட்ட வாங்கினதுனால தான் நான் இன்னைக்கு வந்து சஸ்டெயின் பண்ண முடியுது. அட்லீஸ்ட் ஐ எம் சர்வைவிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. தேர்டு திங், மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கும் போதே நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, 2 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப மெச்சூர்டான கிளைண்ட்டை மாத்திரம் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறது. மிச்சவெல்லாம் அப்படி பேசுவேன், அந்த கன்சல்டிங் செஷன்லேயே தெரிஞ்சுப்பேன் நான். ஓகே, இவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் பெரிய கும்பிடு போட்டுருவேன். இன்ஃபேக்ட் எப்படி எந்த அளவுக்கு இதில் இருந்தேன்னு பார்த்துக்கோங்க, நிறைய கிளைண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒருத்தர் நல்ல ஞாபகம் ஈஸ்வரம் சிவகாசி மெசேஜ் பண்ணாரு, 1 மணி நேரம் பேசினேன், டைம் வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கேவைசிலாம் முடிச்சாரு. நெக்ஸ்ட் டே ஏதோ கால் பண்ணிட்டு, சார் எனக்கு 30% எக்ஸ்ஐஆர்ஆர் வேணும்னு கேட்டார். சரி சார், நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க கேஏசியே, எங்கள் மூலியமாக பண்ணாதீங்கன்ட்டு. அவர் வந்து ஷாக் ஆகிட்டு, ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க சார்? எனக்கு வேணாம் சார், எனக்கு வந்துட்டு இது வந்து நீங்கள் பேசிக்ஸை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவருக்கு என்ன சொல்கிறேன்ங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஸ்டாக்ஸ் மாதிரி கிடையாது. அதில் ஒரு எக்ஸ்பர்டேஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஈக்விட்டியில் இருக்கிறீங்கன்னா அதை போய் பார்ப்பீங்க, அந்த கம்பெனி அனலைஸ் பண்ணுறீங்க, யூ ஆர் ட்ரஸ்டிங் த ரெவன்யூ கைடன்ஸை, அண்ட் தென் யூ ஆர் பையிங் தட். கரெக்டாக? மியூச்சுவல் ஃபண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படின்னாக்கா, ஒரு ஃபினான்ஷியல் கோல் இருக்கும். நான் ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், என்னோட ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணணும், சில்ட்ரன் ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐபி பண்ணால் அது ஒரு 12% சிஏஜிஆர் கொடுக்கும், 15% சிஏஜிஆர் கொடுக்கும்னு நம்பி பண்ணுறாங்க. இவங்க லாங் டேர்ம்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையாகவே அவங்க லாங் டேர்ம் சொல்கிறாங்களே தவிர மனசு. இப்போ எனக்குமே அப்படி தான் இருக்கும். என்னுடைய கார்பஸை ஈட் பண்ணப்போ நான் 3 லட்சம் முதலீடு பண்ணியிருக்கேன். அந்த 3 லட்சம் வந்து 2,80,000 ஆகும்போது எனக்கு பயம் வர ஆரம்பிக்கும். நான் 5 லட்சம் முதலீடு பண்ணியிருக்கிறேன், அது வந்து 4,98,000 வரும் போதே நான் அதை ரீடீம் பண்ணிக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை வர ஆரம்பிக்கும். ஸோ இது லாங் டேர்ம் கிடையாது. சைக்கலாஜிக்கலி வி ஆர் நாட் ப்ரிப்பேர் ஃபார் லாங் டேர்ம். இப்போ மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்கு, இது உண்மையான கரெக்ஷன் தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வார் வந்துருச்சா, இல்லை யூஎஸ்ல ரிசெஷன் வந்துருச்சா? யூஎஸ் இஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் பாஸ்ட் 2 இயர்ஸ். இப்போ ட்ரம்ப் வந்திருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நல்லது பண்ணால் சந்தோஷம் தான் எனக்கும். ஹேவிங் செட் தட், திஸ் இஸ் லைக் FIAs are feeling that companies are making highly valued. ஏன்னா இது வந்து ஸ்டாக்ஸ் seem to be over valued. ஏன்னா ஏர்னிங்ஸில் வந்துட்டு they are not proving that they are that good அப்படின்னு சொல்லிட்டு they are withdrawing from this country. Having said that, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. பொதுமையாக பாருங்கள். உங்களுக்கு நடுவில் நான் பேசுறது பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்கணுங்கிறதுக்காக நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிற பழக்கம் எனக்கு இல்லை. ஓகே, என் வீடியோ பார்த்து எந்த டெசிஷன் எடுத்துடாதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. ஓகே, ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டாட் இன்ல ஓவராலாக ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பண்ணணும், இல்லாட்டி ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, ரிவ்யூ பண்ணணும். இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கணுன்னா இட்ஸ் ஒன் செஷன். நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அதை போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். கம்பெனி ABCD எவ்ரி ஒன் இஸ் கிவிங் எ ரெவன்யூ கைடன்ஸை. ஒரு குவார்டர்லி ரிசல்ட் வருது, அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஹேவிங் செட் தட், FIAs என்ன ஃபீல் பண்ணுறாங்க, they are not delivering earnings அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஓவர் வேல்யூ இருக்குது, they are pulling out of the country. So market is going down for the past 4-5 months. இதில் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு நம்ம யூடியூப் போனாலே ஒருத்தன் வந்துட்டு ஆட் போட்டுகிட்டே இருக்கிறான். அவங்களுக்கு வந்துட்டு பெஞ்ச் மார்க் ஏற்ற மாதிரி ஒரு ஃபண்டை வந்துட்டு நாங்கள் காமிக்கிறோம், எங்கள் ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வாட் வில் யுவர் அனலிட்டிக்ஸ் டூ வென் த ஹோல் மார்க்கெட் இஸ் டவுன்? நீங்கள் எந்த லார்ஜ் கேப் ஃபண்டை பாருங்கள், மிட் கேப் பாருங்கள், எல்லாம் நெகட்டிவ். இந்த லாஸ்ட் 1 month முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நெகட்டிவ் 5%. 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 95,000 இருக்குது. லம்சம் போட்டவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் SIP பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நான் ரீடீம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டிங்கனாக்கா அது உங்கள் டெசிஷன். அந்த டெசிஷனுக்குள்ளேயே நான் வரல.
ஏன்னா என்னோட கார்பஸை ஈட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, கேபிட்டலை ஈட் பண்ண ஆரம்பிச்சு, நான் இந்த டைமில் ரீடீம் பண்ணிவிட்டு நான் வேறு பக்கம் மூவ் பண்ணிக்கிறேங்கிறது உங்களோட டெசிஷன் நான் சொல்லிடுவேன். ஓகே, லாங் டேர்ம்னு நீங்கள் சொல்கிறீங்க, நானும் சொல்கிறேன் லாங் டேர்மு நம்ம 3 வருஷம் கழிச்சு தான் 5 வருஷம் கழிச்சு தான், அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். பட் மார்க்கெட் டவுனாக இருக்கும் போது மனசில் அந்த மாதிரி பீப்புள் டோன்ட் ஹவ் தட் எபிலிட்டி இல்லையா? ஏன்னா நம்மலாம் பெரிய கிராசஸே பார்த்ததில்ல. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கவங்கெல்லாம் பெரிய கிராசஸை பார்த்துருப்பாங்க, ப்ரொலாங்டு கிராசஸை பார்த்துருப்பாங்க. ஸோ என்னுடைய சஜஷன் என்னவா இருக்கும்னா, ஒரு பாசிட்டிவ் சைடு, இப்போ எஸ்ஐபியே பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது உங்களால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐபியாக இருந்தால், ஒரு சில இப்போ 4-5 எஸ்ஐபி இருக்குன்னா ஒரு 3 எஸ்ஐபியாவது கண்டினியூ பண்ணலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் கெட்டிங் த ஷேர்ஸ் இந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். சரிங்களா? மார்க்கெட் டவுன் ஆகுது, இப்போ நான் முதலீடு பண்ணுறேன், இப்போ கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் வந்து லோயர் ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ மார்க்கெட் மேலே வரும்போது எனக்கு ஒரு நல்ல ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரே பாசிட்டிவ் ரீசனிங் இதுவாக தான் இருக்கணும். சரி, ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது, நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். இது நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். நான் ஒரு 2 அல்டர்னேட்டிவ் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு அல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஜாகிரஃபியில் இருக்கிற ஃபண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து யூஎஸில் இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவுமே எதுக்குன்னா, அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. அது நல்லா இருக்குங்கிறதுக்கா. ஐ எம் ரியலி நாட் ஹாப்பி வித் I don't know what is going to happen in the US. But anyway, உங்கள் எசட் அலோகேஷனில் பிகாஸ் யூ ஆர் 30s 40s 20ஸ்னு வச்சுக்கோங்களேன். எசட் நீங்கள் வந்து இப்போ தான் இப்போ ஒரு ஊரில் நம்ம வேலை தேடி போடுறோம், அந்த ஊரில் வேலை கிடைக்கல, சரிடா நான் வேறு ஊருக்கு போய்க்கிறேன்னு பஞ்சமுளைக்க அப்படின்னு நம்ம போகிறோம். அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்தியா மார்க்கெட் நல்லா இல்லை, அதனால நான் போய் யூஎஸில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது இந்தியா ஏஎம்சிஏ வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து நிறையா பண்ணிடாதீங்க, டிஸ்க்ளைமரை சொல்லிடுறேன் நான். ஒரு அசெட் அலோகேஷனில் அதுவும் அதுக்காக அது பாசிட்டிவாக போகுங்கிறது கிடையாது. ஓவராலாக நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் பார்க்கும்போது பரவாயில்ல, மார்க்கெட் இந்தியாவில் டவுனாக இருக்கும்போது நம்ம யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு இப்போ நல்ல க்ரோத் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு 3 வருஷம் கழிச்சு அதில் சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன் ஆஃப் த அல்டர்னேட்டிவ். கன்சல்டிங் பண்ணுறவங்க இன்னொரு அல்டர்னேட்டிவ் சொல்லுவேன் நான். ஹேவிங் செட் தட், அசெட் அலோகேஷனில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, நம்ம இந்த மாதிரி லார்ஜ் கேப் மிட் கேப் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கிறோம், இது அப்படியே போகிட்டே இருக்கட்டும். எஃப்டியில் எவ்வளோ வச்சுருக்கிறோம், ஸோ இதெல்லாம் நம்ம ஓவராலாக பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம மார்க்கெட் இஸ் டவுன், லெட் அஸ் ஃபேஸ் இட் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லை என்னோட கார்பஸை ஈட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சில அல்டர்னேட்டிவ் டெசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரீடீம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அதில் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கும். பட் கேபிட்டலை ஈட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் டேக்ஸ் லைபிலிட்டி என்ன? கேபிட்டலுக்கு வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸேஷனே கிடையாது. ஸோ யூ கேன் ஹாப்பிலி டூ தட். லிக்விட் ஃபண்டில் மூவ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்தவங்க லிக்விட் ஃபண்டில் இருக்கிற ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவீங்க. ஸோ பெட்டர் ரீடீம் பண்ணணும்னா சத்த போடாமல் ரீடீம் பண்ணி வச்சுறது நல்லது. ரீடீம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான வீடியோ இல்லை, நான் கண்டினியூ பண்ணுறதுக்கும் போட்டிருக்கிறேன், ரீடீம் பண்ணுறது சொல்கிறேன். பட் டெசிஷன் வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறேன். எனவே தீஸ் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஐ ஃபாலோ. எனக்கு ஏன் இந்த காமிக்கிறேன்னா, இந்த 2.5 வருஷமாக நான் ஃபாலோவே யாரையுமே நான் ஃபாலோ பண்ண ஒரு கால் பண்ணி நான் கேட்கவே மாட்டேன். ஒரு ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் த ஒன்லி மிட்டாய் தட் ஐ செல். வாங்குறிய ஆல்ரெடி கன்சல்டிங் பண்ணவர்கிட்ட இந்த மாதம் தான் 2 பேர்ட்ட நான் மெசேஜ் பண்ணேன், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. ஐ ஃபெல்ட் வெரி வெரி பேட் ஃபார் டூயிங் தட். எதுக்குன்னா நான் அவ்வளோ அந்த நோ ஸ்பேம் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் மை லைஃப் ஹஸ் பிகம் லைக் தட் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஓகே, வென் யூ பை டேர்ம் இன்சூரன்ஸ் ஃப்ரம் மீ ஐ வில் கிவ் பெட்டர் சப்போர்ட். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. Good luck to you. Market is going down. Don't feel like panic ஆகாதீங்க. எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுறதுக்குள்ள சம்மரியை சொல்லிடுறேன். கண்டினியூ பண்ணிருக்கல பாசிட்டிவ் சைடு என்னன்னா, டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஷேர்ஸ் கிடைக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே இது நெகட்டிவ்ல போகும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த லாஸ்ட் 1 இயரில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேருக்கு நெகட்டிவ்ல போக ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் உடனே வந்துட்டு டூ யுவர் ஸ்டஃப். அதான் சொல்கிறேன் நான். வீடியோவில் எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். இன்ஃபேக்ட் கமெண்ட்டில் கூட எதையும் சொல்லக்கூடாது. நம்ம வந்து 1 மணி நேரம் ஒருத்தட்ட பேசாமல் ஏதோ ஒரு சஜஸ்ட் பண்ணோம்னா கான்டெக்ட் புரியாமல் போயிடும். அவங்க மனநிலை என்ன, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. இஃப் யூ வாண்ட் டு கன்சல்ட் வித் மீ ஃபார் எனி ஆஃப் தீஸ், கோ டு தீஸ் வெப்சைட்ஸ், மெசேஜ் மீ. நல்லா இருங்க. குட் லக் டு யூ.